ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அவர் தேடி வர யாரையுமே அவர் புறக்கணிப்பது இல்லை, தள்ளிவிடுவது இல்லை, நிராகரிப்பதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவராகிய கடவுள் ரோமர் 2:11 பிரகாரம் ஆள் பார்த்து செயல்படக்கூடியவர் அல்ல. எல்லோரையும் அன்பு செய்கிறார், எல்லோரையும் அழைக்கிறார். ஆனால் வாழ்கிற வாழ்வையை பொறுத்து சில பெயர் தான் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அப்போ இங்கே பார்க்குறோம், கடவுள் தம் மக்களை, ஆண்டவர் மக்களை தள்ளிவிடார். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 11:28 வாசிக்கிறோம், சுமை சுமந்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்கள். எல்லோரையும் அழைக்கிறார், யாரையும் அவர் தள்ளுவதில்லை. எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கொடுக்கிறார், எல்லாருடைய சுமைகளையும் சுமந்து கொள்கிறார். யோவான் நற்செய்தி 6:37 வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆகவே கடவுளை தேடி செல்கின்ற பொழுது, நீ பாவி, நீ கொலைகாரன், நீ கொள்ளைக்காரன், நீ விரோதி, நீ இப்படி செய்தாய், நீ அப்படி செய்தாய் என்று மனிதர் பேசுவது போல செய்த பாவத்தை விமர்சித்து புறக்கணிக்கிற கடவுள் அல்ல. இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், மகனே மகளே வா என்று அழைத்து அவர் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை ஏற்றுக்கொள்கிற கடவுளாக இருக்கிறார். தம் சாயலை மீண்டும் கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே கடவுள் தம் மக்களை புறம்பே தள்ளிவிடுவதில்லை. அப்படிப்பட்ட வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளுக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.